வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடன் பொன்தாமரை கண்ணன், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் குருகுல வழியில் செவிவழி ஆன்லைன் வகுப்பில் பகுதி 3. பகுதி 3இல் இந்த வகுப்பானது பூசம் நட்சத்திரத்துக்கானது. இது 13வது பாடம். பொதுவாக பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து தரப்பு மக்களாலும் விரும்பப்படுகின்ற நபராக இருப்பார். ஒரு சாதாரணமான மக்களாகட்டும், கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய மக்களாகட்டும், மேல்தட்டு மக்களாகட்டும், அறிவிற் சிறந்தவர்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள் அப்படின்ட்டு அனைத்து தரப்பு மக்களும் விரும்பக்கூடிய அளவில் இருப்பார். சாந்தமான நடை உடை பாவனை கொண்டவர், சாந்தமான நபர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்களுடைய உள் அர்த்தம் நோக்கம் அறிந்தவர், சாஸ்திர நோக்கம் அறிந்தவர். செல்வம் இயல்பில் இவரிடம் தங்கும், செல்வம் உள்ளவர். தர்மவான் என்று போற்றப்படுவார்கள். வழக்காடுதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு மிகவும் கைவந்த கலை. நியாயத்தை நிலைநாட்டுபவர், வழக்காடி நியாயத்தை நிலைநாட்டுபவர். பேசுவதில் சமர்த்தர். குணவான் என்று புகழப்படுவார்கள். பெற்றோரை அன்போடு ஆதரிப்பவர். பூச நட்சத்திரத்திலே ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அவர்களுடைய பெற்றோர் மிகவும் பாக்கியசாலிகள் அர்த்தம். பெண்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கூட தன்னுடைய பெற்றோரை கைவிடாமல் பெற்றோருக்கு உற்ற ஒரு மகளாக இருப்பார்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்தது பூச நட்சத்திரத்திலே பாதம் 1ஆம் பாதம். தெய்வ பக்தி மிக்கவர். இப்போ நல்ல வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியோரிடம் பக்தி சிரத்தையுடன் இருப்பார்கள். பெரியோரிடம் தர்ம சிந்தனையுடன் செயல்களை தார்மீக பொறுப்பேற்று நடத்துவார். படித்த பெரிய மனிதர்களோடு நட்பு கொண்டாடுவார்கள். இருந்தாலும் சரீரத்திற்கு உள்ளே வெளியே தெரியாத மாதிரி நோய்கள் இருக்கும். பூசம் 2ஆம் பாதம். பிறருக்கு போதனை செய்யும் குணம், ஆசிரியர். அப்படி மெதுவான சிந்திக்கும் குணம். அந்த சிந்தனை என்பது டக்குன்னு எடுக்க முடியாது, கொஞ்சம் யோசிச்சு மெதுவாக நிதானமாக தான் எடுப்பாங்க. ஆக்சுவலாக புத்திசாலி. செல்வங்கள் உடையவர். சண்டையிடுவதிலே விருப்பம் உண்டு. எதா சொன்னா உடனே சண்டைக்கு வந்துடுவாங்க. ஸ்திரீ போகத்தை பெற்றவர். பெண்ணாக இருந்தால் அப்படியே மாற்றிக்கொள்ள வேண்டியது. 3வது பாதம். கவலைகளை மறந்து சிரித்து பேசும் குணம் கொண்டவர். கவலைகளை மறந்து, எவ்வளோ கவலை இருந்தாலும் கூட டக்குன்னுட்டு
சிரித்து பேசக்கூடிய குணம் கொண்டவர். தனது சொந்த பந்தங்களிடம் அவர சொந்த பந்தங்கள் எல்லாம் புகழும்படியாக, பெருமை பேசும்படியாக வாழ்வார். இவங்களை பற்றி சொந்தத்தில எல்லாம் உயர்வாக பேசுவார்கள். அப்படி ஏன்னா இவர் சாமர்த்தியசாலி, அனைத்து மக்களிடமும் சகஜமாக பழகுவார். அப்போ அந்த நல்ல பேர் கிடைச்சி தானே தீரணும். கல்வி ஞானம் உண்டு. அந்த எடுத்த சபதம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் எடுத்த காரியங்களை முடிக்கும் சுபாவம் மிக்கவர். எடுத்த காரியம் முடிக்கும் சுபாவம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து 4வது பாதம். இவர்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் பாதம் மாதிரி தான். சண்டையிடுவதில் பிரியமுடையவர். கொஞ்சம் கெட்ட குணங்கள் மிகுந்திருக்கும். ஒருவரிடம் பழகும் பொழுது அந்த கெட்ட குணத்துடன் தான் பழகுவார்கள். கோபி, கோபின்னா சதா கோபம் உடையவர். கோபத்தோடு சண்டையிட்டா, கெட்ட எண்ணத்தோடு தொடர்ந்து இருந்தா என்ன நடக்கும்? பல சங்கடங்கள் நேரிடும். சரிங்களா? அடுத்தது மோகம், காமம் அதிகம் உள்ளவர். காமம் அதிகம் உள்ளவர் அப்படின்னு சொல்லணும். இது பூச நட்சத்திரத்திற்கான பலன்கள். அடுத்த நட்சத்திர பலனில் நாம் சந்திக்கலாம்.